ஹேய் உட்கார். என்ன மாமா? இரு நான் சொல்றேன். மாமா கைய விடுங்க, கைய விடுங்க மாமா. ராதா, உன் கை என் தோல் மேல இருக்கும்போது எனக்கு அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. ஹேய் உட்காரு. நம்ம திரும்பவும் பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? மாமா, அத்தை நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம உள்ள போலாம். அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ வா ஒரு ரவுண்ட் போலாம். மாமா மாமா, இனிமே நான் உங்க கூட தானே இருக்க போறேன். நாம இன்னொரு தடவை ரவுண்ட் போய்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. ஹேய் என்ன? வா போலாம். ஏய் நில்றா. ஏய் ராதாவை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? ராதா இந்த வீட்டு மருமக. அவ இனிமே இங்கதான் இருப்பா. இந்த வீட்டு மருமக இங்க வராம வேற எங்க போவா? அவ இங்கதானே வாழ போறா. என்னது? இங்கதான் வாழ போறாளா? என்னடி சொல்ற? ஆமாங்க, ராதாவுக்கும் மதனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு. இன்னும் 10 நாள்ல கல்யாணம். ரோதா கழுத்துல மதன் தாலி கட்ட போறான். டேய் இதெல்லாம் எப்படா நடந்துச்சு? நான் உன்னை பெத்த அப்பன்டா. எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்படா நடத்துனீங்க? ஆமா, நீங்க எனக்கு அப்பா மாதிரியா நடந்துக்கிட்டீங்க. கோர்ட்ல எனக்கு எதிராக சாட்சி சொன்னீங்க. பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம எனக்கு தண்டனை கொடுக்க சொன்னீங்க. உங்களை எப்படி நல்லது கெட்டதுக்கெல்லாம் கூப்பிட முடியும்? ஏய் பிச்சு எடுத்துருவ ராஸ்கல். ஏமா இவனுக்கு தான் அறிவில்ல, உனக்கு எங்கம்மா போச்சு புத்தி? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி தான் நானும் மதன் மாமாவை தப்பா நினைச்சேன். நானும் முதல்ல மதன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. பூமிகா ஜெயிலுக்கு போயிட்டா. குழந்தைய வச்சுக்கிட்டு மதன் மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சேன். போக போக நீங்களே எங்களை புரிஞ்சுப்பீங்க மாமா. ராதா, இவர்கிட்ட என்ன பேச்சு? கடவுளே வந்து சொன்னாலும் என்ன இவர் நல்லவன்லாம் நம்ப மாட்டாரு. எல்லாம் என் தலை விதி. நீ வரதா? ஏய் நில்றா. இந்த அநியாயத்தை நான் நடக்க விட மாட்டேன். என்னங்க நீங்க என்ன நடக்க விடாம பண்றது? இவ்வளவு நாளும் அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது என் பையன் சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க தயவு செஞ்சு வாயை மூடுறீங்களா? ஏ வசந்தா, இதெல்லாம் பாவண்டி. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. என் மருமக பூமிகா வருவா, அப்ப இருக்குடி உங்களுக்கு எல்லாம். ராதா, அவர் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவர் எப்பவுமே இப்படிதான், என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு போயிடுவாரு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மதனை புரிஞ்சிக்கவே இல்லம்மா. இங்க பாரு, நீ கல்யாண பொண்ணு, நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்கு கல்யாணத்துக்காக நகை புடவெல்லாம் எடுக்கணும்னு தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு நல்ல கடையில போய் தாலி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. கொலை செய்யப்பட்ட சூரிய பிரகாஷ்க்கும் என் மனைவி பூமிகாவுக்கும் தவறான தொடர்பு இருந்திருக்கு. ருக்மணி, உன் ஆட்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டேன். அந்த கார்டியன் மேல உள்ள நம்பிக்கையில தானே நீ தெனாவட்டா இருந்த. இப்போ
அவனே என் பக்கம் விழுந்துட்டான். இனிமே உன் கதி அதோ கதிதான். இந்த அம்மா எப்ப வந்துச்சு? பணக்கார அப்பாவி மருமகளை சொத்துக்காக அடமானம் வைத்த மாமியாரின் கொடூரம். சென்னை பெரம்பூர் பகுதியில் இட்லி கடை நடத்தும் வேலம்மாள் என்பவர் தன் மருமகள் பத்மினியை சொத்துக்காக அடமானம் வைத்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து காவல்துறையினர் அந்த மாமியாரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இவெல்லாம் ஒரு மாமியாரா? இவளெல்லாம் தூக்குல போடணும். உண்மையாவே இவ பேப்பர் தான் படிக்கிறாளா, இல்ல அந்த கார்டியன் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாட காட்டி பேசுறாளா? என்னத்த நீங்க ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி அதிர்ச்சியாய் நிக்கிறீங்க? நீங்க எவ்ளோ நல்லவங்க, நீங்கெல்லாம் இப்படி செய்வீங்களா? சரி அத்த, எங்க போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு போய் நீ நல்லா இருக்கணும்னு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. இந்தம்மா பிரசாதம் எடுத்துக்கோ. கோயில் பிரசாதம் இருக்கட்டும் அத்த, நான் நம்ம வீட்டுல ஒரு பிரசாதம் பண்ணிருக்கேன், அத சாப்பிடுங்க. இந்தாங்க. என்ன ருக்மணி ஹல்வாலாம் கொடுக்குற? சொல்றேன் அத்த, இந்தாங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க அத்த, நல்லா சாப்பிடுங்க. எதுக்கு ருக்கு இதெல்லாம்? வீட்ல ஏதாவது சுபகாரியம் நடக்க போகுதுன்னா இனிப்பு கொடுத்ததானே சொல்லுவாங்க, அதுக்குதான் உங்க வாயில அல்வா கொடுத்திருக்கேன். அப்படின்னு நம்ம வீட்ல சுபகாரியம் நடக்க போகுது? ஒண்ணு இல்ல, நீங்க மாமாவை பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க தனியா இருப்பீங்க? அதனால உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நம்ம கோடு போட்டா இவ ரோடே போட்டுருவா போல் இருக்க. இவ எதுக்கோ ரூட்டு போடுற மாதிரி இருக்க. எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம்னு சொன்ன உடனே திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி சும்மா திருன்னு ஏன் முடிச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல இருக்கு. இந்த வயசுல எனக்கு ஒரு கல்யாணம் தேவையா? ஏன் ருக்மணி, உனக்கு இப்படி ஒரு வேண்டாத ஆசை? ஏன் அத்தை இத வேண்டாத ஆசைன்னு சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க என்ன தகுதி இல்ல? வயசானாலும் சின்ன பொண்ணு மாதிரி சிக்குன்னு தான் இருக்கீங்க. கல்யாணம் ஏன் பண்ணிக்க கூடாது? உங்களுக்கு மாப்பிள்ளையும் பாத்துட்டேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? நம்ம சொத்தை பாதுகாக்கிற அந்த கார்டியன் தான். அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் பாதுகாப்பு, நம்ம சொத்துக்கும் பாதுகாப்பு. என்னத்த நான் சொல்றது? இந்த அல்வா பூராவையும் சாப்பிட்டுட்டு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவ எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறாளா, இல்ல நம்மள வச்சு காமெடி கிமெடி பண்றாளா? ஏய் செல்லம், என் தங்க பாப்பா நீங்க. அம்மா சீக்கிரத்துல வந்துருவாங்க,
அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன்னு செல்லல சமத்து குட்டி. அது நடக்காது. ஏய், என்னடி பாக்குற? உன் அக்காவுக்கு ஆயுஷ்கும் ஜெயில் தான். நீயும் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல. உன் அக்கா இருந்த இடத்துல தோ என் புது மருமகளை கொண்டு வர போறேன். என்னடி பாக்குற? இவதான் என் அண்ணன் பொண்ணு ராதா. ராதா, நான் சொன்னேன்ல குட்டி பிசாசு சங்கரி, அது இவதான். நீ இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஏய், குழந்தைய கொடு. இனிமே நீ ஒன்னும் குழந்தைய பாத்துக்க வேண்டாம். குழந்தைய பாத்துக்க சித்தி வந்தாச்சு. ராதா, இங்க பாரு, இனிமே குழந்தைய நீயே பாத்துக்கோ. இவகிட்ட கொடுத்து தொலைச்சிடாத. வா மச்சான் 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 மச்சான், ராதாக்காவை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க? அது வெறும் பகல் கனவா தான் போகும். உங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. சக்தி, இன்னையோட நீ ஒழிஞ்சடி. யார் நீ? முதல்ல முகம்படி எடு. யார் நீ? கத்திய கீழே போடு. கிட்ட வராத.
ஹலோ ஹலோ, நான் டாக்டர் வித்யா பேசுறேன். அர்ச்சனா மேடம் வீடுங்களா? ஆமாங்க, சொல்லுங்க. நான் அவங்க ஹஸ்பண்ட் தான் பேசுறேன். அர்ச்சனா மேடம், அவங்க தம்பி முத்துவை ஷூட் பண்ணிட்டாங்க. முத்து ரொம்ப சீரியஸா இருக்காரு. என்ன முத்துவையா சுட்டுடா? மேடம் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே சார், நான் போனை வைக்கிறேன். சின்னதா சின்னதா சின்னதா, ஐயோ சின்னதா. மாமா என்னாச்சு மாமா? ஏன் இப்படி கத்திட்டு சின்னதா எங்க இருக்கீங்க? இருக்கறாங்க? அத்தை கடைக்கு போயிருக்காங்க. என்ன மாமா ஆச்சு? ஐயோ ஐயோ, என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? அங்க கேக்குது. என்னன்னு சொல்ல மாட்டாரு. சொல்ல போறாங்க. என்ன நடந்துச்சு? அது முகமுடி போட்டுட்டு ஒருத்தன் சக்தியை சுட வந்தான்ல, மாமா அவன் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கான். ஐயோ, அப்புறம் அர்ச்சனா அவனை சூட் பண்ணிருச்சான். அவன் குண்டடி பட்டு மயங்கிட்டானா. ஐயோ, அவன் முகமுடிய கழட்டி பார்த்திருக்காங்க. அவன் வேற யாரும் இல்ல, நம்ம முத்துதே. முத்துவா முத்தா. ஐயோ, அப்போ முத்துதான் முகம். இப்பதான் டாக்டர் போன் பண்ணி சொன்னாங்க. இப்போ அர்ச்சனா அவனை கொலை பண்ணிட்டாளா? ஐயோ, இப்பவே ரோஜா கிட்ட சொல்லுமே. ரோஜா ரோஜா டாக்டர் போன்ல. ரோஜா ரோஜா ரோஜா. என்ன ரமாமணி? ரோஜா சீக்கிரம் வாயே. மாமா மாமா, நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல மாமா. என்னால இந்த நம்ப முடியல மாமா. வேற ஏதாவது முத்து அர்ச்சனாக்கா சுட்டு இருப்பாங்க மாமா. இல்ல இருக்கானே. இல்ல, அர்ச்சனா சூட் பண்ணது நம்ம முத்துவத்தானா? நீ தம்பியை சுட்டுட்டேன்னு அர்ச்சனா அங்க அழுதுகிட்டு இருக்கிறாளா? டாக்டர் போன்ல சொன்னாங்க. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. ரோஜா. ஐயோ, எதுக்கு இப்ப நீ வளவலன்னு கத்திட்டு இருக்க? ரோஜா சொல்லு. முத்துவ அர்ச்சனா சுட்டுட்டாளா? என்னது? ஏய், என்ன சொல்ற? நிஜமா தாண்டி. இப்பதான் போன் வந்தது. பொண்ணுரங்க அங்க சொல்லிட்டு இருக்கா, அர்ச்சனா நம்ம முத்துவ சுட்டுட்டாளா. என்னது? அர்ச்சனா முத்து சுட்டுட்டாளா? ஆமா. ஐயோ ஐயோ, ரோஜா. ஏய் ஏய், என் புருஷனை உன் பொண்டாட்டி துப்பாக்கியால சுட்டுட்டாலுமே, உண்மையா? சொல்ல, உண்மையா? எனக்கு யாருக்கா நீ? நீ யாரு சொல்லு, உண்மையா? போச்சா போச்சா, என் புருஷனை கொண்டுட்டீங்களா? ஏய், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன். ரோசா, என்னன்னு விசாரிக்கலாம். என்ன விசாரிக்க போறேன்? என்ன தொடாத, கொதிச்சு போயிருக்கு. அன்னைக்கு என் புருஷ முகத்துல கருப்பு துணியை சுத்தி அவனை கொலைகாரனாக்க பாத்தியே. அன்னைக்கு நான் நினைச்சேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து என் புருஷனை ஒழிச்சு கட்ட திட்டம் போடுறீங்கன்னு. ஐயோ, ஆனா இவ்வளவு சீக்கிரமா நீங்க பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. உங்களை நம்பி நான் ஏமாத்த போறேன். உங்க எல்லாரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஆனா மோசக்கார பாவிகளா, நான் போறேன். நான் இப்பவே ஹாஸ்பிடல் போறேன். அவன் முகத்தையும் கிழிச்சே. ரோசா ரோசா ரோசா, சின்னதா. டாக்டர், என் தம்பி எப்படி இருக்கான்? என்னாச்சு டாக்டர்? He is out of danger. அவர் உடம்புல இருந்த 3 புல்லட்டையும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ நாங்க அவரை ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண போறோம். முத்து 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 முத்து, நீ எழுந்துடா முத்து. முத்து முத்து முத்து
முத்து முத்து முத்து எழுந்துடா முத்து முத்து என்னை விட்டு போயிடாத முத்து 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 இனிமே நீ இல்லைன்னா நான் என்னடா பண்ணுவேன்? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.